பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று அவர் ஒரு பதிலை கூறுகிறதை இங்கே பார்க்கிறோம். ஏன் இந்த பதிலை சொல்லுகிறார் என்று சொன்னால், சதுசேயர்கள் அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு விவாகம் நடக்கிறது. அந்த விவாகம் செய்தவன் சற்று சில நாட்களிலே அவன் மரித்து போகிறான். அவனுக்கு சந்தானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அடுத்து அவனுடைய சகோதரனை அதே மனைவிமாருக்கு திருமணம் பண்ணப்படுகிறது. இப்படியாக 7 பேர் அவளை விவாகம் பண்ணுகிறார்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி அந்த 7 பேரில் எவன் அவளுடைய சந்தானத்திற்குரியவன் என்பதை சதுசேயர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்கிறார்கள். அதற்குத்தான் இயேசு கிறிஸ்து அந்த பதிலை சொல்லுகிறார். நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்று சொல்லி. சதுசேயர்களிடம் காணப்பட்ட 2 தவறுகள் இன்றும் தலைவர்களிடம் ஊழியர்களிடம் மிக சாதாரணமாக உள்ளன. வேதாகமத்தின் போதனைகளில் உள்ள அறியாமை மற்றும் தேவனின் வல்லமையின் மீதுள்ள அறியாமை, மற்ற காரியங்களை நன்கு கற்று அதிபுத்திசாலிகளாயிருந்து அந்த 2 காரியங்களில் அறியாமையுடன் இருந்தால் அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய சிந்தனையில் கடுமையாக தவறுகிறவர்களாக விழுந்து போவார்கள். ஆம், இன்றைக்கும் இந்த வாக்கியங்களை கிறிஸ்தவர்கள் என்ற அடிப்படையிலே அநேகர் இப்படிப்பட்ட காரியங்களிலே தங்களுடைய எண்ணங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசிகளாக இருந்தாலும் ஊழியர்களாக இருந்தாலும் இந்த நிலைகளிலே நிச்சயமாக அநேக காரியங்களை இந்த நாட்களிலே காண முடிகிறது. ஊழியருக்கு, ஊழியருடைய மனைவிக்கு விவாகரத்து, விசுவாசிகளுக்கு கணவன் மனைவியிடத்தில் விவாகரத்து, இப்படியாக தேசத்தில் பார்க்கிற பொழுது கிறிஸ்தவனுடைய விவாகரத்து என்று சொல்லி, அதாவது கணவன் மனைவி கிறிஸ்தவ வாழ்க்கையிலுடைய அந்த திருமண நிகழ்வுகளிலிருந்து விவாகரத்து கேட்டு இன்றைக்கு கோர்ட்டில் அநேக கேஸ் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதை நான் கேள்விப்படுகிறேன். இன்றைக்கு சில ஊழியர்கள் கூட அப்படிப்பட்ட காரியங்களை, மனைவியை தள்ளிவிடுதலும் அல்லது விவாகரத்து பெற்றுக்கொள்ளுதலும், இதை போன்ற காரியங்களை நியாயப்படுத்தியும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உள்ள காலகட்டங்களிலே சில நூதன ஊழியர்கள், நான் ஊழியர்களை மாத்திரம் சொல்லவில்லை, ஊழியர்களை குறை சொல்வதற்காகவும் அல்ல, விசுவாசிகளும் அப்படி இருக்கிறார்கள், ஊழியர்களும் அப்படி இருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட சபையை நடத்துகிறார்கள், அங்கே எந்த ஆவி கிரியை செய்கிறது என்பதை உணர முடியவில்லை. அது நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், அது வேசித்தன ஆவி. ஏனென்று சொன்னால், கணவனோ மனைவியோ இருக்கிற பொழுது ஒரு விவாகம் செய்தல் என்று சொன்னால் அது விபச்சாரத்திற்கு சமனான ஒரு காரியம், விபச்சார பாவத்திற்கு சமனான ஒரு காரியம். இன்றைக்கும் பிரபலியமாக இருந்து கொண்டிருக்கிற சில ஊழியர்களை குறித்து, இல்லற வாழ்க்கையை குறித்து கேள்விப்படுகிற பொழுது அது மனதுக்கும் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் கிறிஸ்தவ இளைய தலைமுறைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறதை உணர முடிகிறது. அப்படிப்பட்ட நிலைகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவமும் கிறிஸ்தவ ஊழியர்களும் கிறிஸ்தவ விசுவாசிகளும் அப்படி கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். நான் கிறிஸ்தவ ஊழியர்களையும் கிறிஸ்தவ விசுவாசிகளையும் பேசுகிறபடினாலே நான் வேற்று கிரகவாசி அல்ல. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது என்று பாரப்படுகிற ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். இங்கே பரிசேயரும் சதிசேயரும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு காரியங்களை, அதாவது திருமணமான மற்றும் சந்தானம் இல்லாத நபர்களுக்கு கடைசியாக யார் அவர்களுக்கு புருஷனாய் இருக்க முடியும் என்பதை அவர்கள் விவாதிக்கிறார்கள். ஆனால் பரலோகத்திலே கொள்வனமும் கொடுப்பனமும் இல்லை என்று தெளிவாக வேதம் கூறுகிறது. அதை அறியாத சில வேத முட்டாள்கள்
அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது நிமித்தம் இன்றைய சமுதாயத்தினருக்கு, கிறிஸ்தவ ஊழியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் அது மிகவும் வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏசாயா 26 அதிகாரத்திலே 19 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோட கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே விழித்து கம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேலும் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். இந்த வார்த்தையை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் சொன்னேன் அல்லவா, கொள்பவனையும் கொடுப்பவனையும் இல்லை என்று சொல்லி. அதை போல பரலோக ராஜ்யத்திலே ஒருவன் கடந்து போகிறான் என்று சொன்னால் அவனுக்கு மனைவியோ பிள்ளைகளையோ அவனால் அறிந்து கொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியாது என்பதை சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே எல்லோரும் தேவ சாயலாக, மகிமையின் சாயலாக அங்கே காணப்படுகிறபடினாலே தேவனை குறித்தே அல்லாமல் வேறு எந்த சிந்தையும் வர முடியாது என்பது என்னுடைய ஆணித்தரமான ஒரு பதிலாக நான் இங்கே கூறிக்கொள்கிறேன். ஆகவே இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலே தேவன் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு தெளிவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் தவறாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், அல்லது நமக்கு ஏற்றாற்போல் வளைத்துக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் பரிதவிக்கக்கூடியவர்களாய் மாறிப்போவோம். ஆகவே தேவனுடைய வார்த்தையை சரியாய் நாம் விளங்கி கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்கள் நம்மளுக்காக தேவன் செய்தருளுவார். God bless you.